உலகத்திலேயே அதிகமான விலைக்கு விற்கப்படுற பூக்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்த சாஃப்ரான் தான். இந்த சாஃப்ரானை நம்ம குங்குமப்பூன்னு சொல்லுவோம். குங்குமப்பூவை தங்கத்துக்கு நிகரா தான் பார்க்கறாங்க. இதுக்கு ஏன் இவ்ளோ மதிப்பு? அப்புறம் ஏன் இதை இவ்ளோ விலைக்கு விற்கிறாங்கன்னா, இதோட மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. இத மன அழுத்தம், தூக்கமின்மை, பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஏற்படுற வலி, ஸ்கின்லயும் கண்ணுலயும் ஏற்படுற நோய்களுக்குமே இது ஒரு மெடிசனா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயுர்வேதிக் மெடிசன்லயுமே இதோட யூஸ் நிறையா இருக்கிறதுனால இதோட ரேட்டும் அதிகமா இருக்கு. இந்த பூவை கார்கஸ் ஸ்டாவியஸ் அப்படின்ற ஒரு செடியிலிருந்து பூக்கிற பூலேருந்து ஸ்டிக்மாவை மட்டும் எடுக்கிறது. அதாவது அந்த பூக்கள்ல மஞ்சள் சிவப்பு நிறத்துல ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்மாவை மட்டும் எடுத்து அதை வெயில்ல காய வச்சு கிடைக்கிற பொருள் தான் நமக்கு குங்குமப்பூ. நமக்கு 1 கிலோ குங்குமப்பூ தேவைப்பட்டா 75,000 பூக்கள் நமக்கு தேவைப்படும். அதாவது 75,000 பூக்கள்ல இருந்து தான் நமக்கு 1 கிலோ குங்குமப்பூவே கிடைக்கும். அதனால தான் 1 கிலோ குங்குமப்பூ நமக்கு 3 லட்சத்திலிருந்து 7 லட்சத்துக்கு வரைக்கும் விற்கப்படுது. இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இந்தியால காஷ்மீர்லயும், ஈரான்லயும், ஸ்பெயின்லயும் தான் இந்த பூக்கள் அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. உலகத்துல அபூர்வமா இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ்லயும் முதல் இடத்துல இருக்கிறது இந்த சாஃப்ரான் தான். அதனால தான் இதை ரெட் கோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவப்பு நிறத்துல இருக்கிற ஒரு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குங்குமப்பூவை நம்ம தங்கமா பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இதை எந்த ஒரு மிஷின் மூலியமாவும் பறிச்சு அதில் இருக்கிற ஸ்டிக்மாவை எடுக்க முடியாது. இதை முழுக்க முழுக்க பண்ணுறது எல்லாமே மேன் பவர் தான். அதாவது மனிதர்கள் தான் தங்களோட கையை மட்டும் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஸ்டிக்மாவை பிரித்து எடுக்கிறாங்க. இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலேயே இதுக்கு அதிக விலை இருக்கலாம். மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற லேடிஸ் இந்த குங்குமப்பூவை சாப்பிட்டா தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்ற ஒரு மித்தும் இருக்குது. இது உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக இது உண்மை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை வெள்ளையாகுன்றது கிடையவே கிடையாது. உங்களோட டிஎன்ஏ வச்சும் உங்களோட கலரை வச்சும் தான் அந்த குழந்தை பிறக்குமே தவிர இந்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தை வெள்ளையாக பிறக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இந்த குங்குமப்பூவை ப்ரெக்னென்சி டைமில் அப்போ சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது உண்மையாலே ஒரு குட் பிளட் பியூரிஃபையர். அதனால் நீங்கள் இதை தாராளமாக உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடலாம். ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வெள்ளையான குழந்தை பிறந்திருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.